கோடி உறவு அருகில் இருந்தாலும் உன்னை மிஞ்சிய உறவேதும் உலகில் இல்லை அம்மா. நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பாக இருங்கள். கண்டிப்பாக அந்த அன்பு உங்களிடம் வந்து சேரும். அப்பாவின் அன்பு எப்போதும் அன்பாகத்தான் இருக்கும். அதற்கு ஏமாற தெரியுமே தவிர ஏமாற்ற தெரியாது. உன் கண்களை ஒரு நொடி பார்த்தாலே உன்னிடம் சொல்ல வந்த அனைத்தையும் மறந்து விடுகிறேன். ஒரு ஏழை மகனுக்கு நல்ல புத்தகம் தேவையில்லை. அப்பாவின் கஷ்டமான வாழ்க்கை அனுபவம் என்ற புத்தகம் ஒன்றே போதும் வாழ்வதற்கு. எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும். பேசுறது மட்டும் அன்பு இல்லைங்க, பேசாம இருக்கிறது கூட அன்பு தான். அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுறது இல்லை. பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல. நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்தில்தான் உள்ளது. வதந்தி என்பது நம்மை எதிர்க்க துப்பில்லாதவனின் ஆயுதம். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்க முடியாது. அச்சத்தை கடந்து செல்லும் தருணமே உன் வாழ்க்கை திசை மாறும் நேரம். உயர்ந்து நிற்கும் போது பெயர் கொடுத்து பெருமை பேசும் உறவுகள் ஏனோ நீ வீழ்ந்து கிடக்கும் போது தோள் கொடுத்து தூக்கிவிட வருவதில்லை. எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்போட்டு விடலாம். ஒருவருடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம். அவமானம், நிராகரிப்பு, தோல்வி. முடியாது என்பது முற்றுப்புள்ளி. முடியும் என்று சொல்லிப்பார் வெற்றுப்புள்ளி. 60 வயதுக்கு மேல் எலும்பு பலம் பெற நாம் என்ன சாப்பிட வேண்டும்? தயிர். பாலில் இருந்து பெறக்கூடிய தயிரிலும் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்துள்ளன. அத்திப்பழம். அத்திப்பழத்திலும் கால்சியம் சத்து நிறைந்துள்ளது. 100 மில்லிகிராம் அத்திப்பழத்தில் 26 மில்லிகிராம் கால்சியம் சத்து உள்ளது. எனவே தினமும் ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் எலும்பு பலம் பெறும். பீன்ஸ். பீன்ஸ் ஒரு கப் 200 முதல் 220 மில்லிகிராம் அளவு பாஸ்பரஸ் சத்து கொண்டுள்ளது. இதனை சாப்பிட்டு வர எலும்பு பலம் பெறும். பேரீச்சப்பழம். 100 கிராம் பேரீச்சப்பழத்தில் 39 மில்லிகிராம் கால்சியம் சத்து உள்ளது. மேலும் இதிலுள்ள மக்னீசியம் சத்தும் எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்கும் என்பதால் தினமும் 2 பேரீச்சப்பழம் சாப்பிட்டு வரலாம். கேழ்வரகு. கேழ்வரகில் 35 மில்லிகிராம் கால்சியம் சத்து உள்ளது. சொல்லப்போனால் சிறுதானியங்களில் மிக அதிக அளவு கால்சியம் சத்தை கொண்டது இந்த கேழ்வரகு. எனவே அவ்வப்பொழுது கேழ்வரகு கஞ்சி, எண்ணெய் அதிகம் சேர்க்கப்படாத ராகி தோசை, ராகி புட்டு என்று சாப்பிட்டு வரலாம். முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை எடுத்துக்கொண்டால் பாலில் உள்ளதை விட 4 மடங்கு அதிக கால்சியம் சத்து உள்ளது.